நல்ல குணத்துல அடுத்தவங்க சொன்ன கஷ்டத்தெல்லாம் போட்டு அந்த கஷ்டத்தை தான் உங்களால முன்னாடி சொல்ல முடிய தவிர நிவர்த்திக்கிறதுக்கு இல்லை. தப்பு நீங்க பண்ணல. அப்ப நானு சில நேரங்களில் சாமி கோபமா சொல்றோம்னு நீங்க நினைப்பீங்க. கோபம் அல்லது. இப்ப என்ன செய்யறோம், இந்த சாமானை தூக்க முடியல, தம் பண்ணி நான் தூக்குறேன். அந்த மாதிரி உங்களால சமாளிக்க முடியல. அப்ப நான் இதை வேகமா சொல்லும் போது பதிஞ்சிருது. பாரு சாமி இப்படி சொன்னான்னு அந்த நேரத்தில் சாமி நினைக்க வேண்டி வரும். அப்ப என்ன செய்யுது, சாமி சொன்ன ஞாபகம் வரும். அப்ப உங்க கஷ்டத்தை விட்டு போட்டு அந்த நல்லது பெற வேணும்னு எண்ணம் வரும். அதை என்ன வைக்கிறதுக்காக இதை செய்யறது. இப்ப முன்னாடி சொல்லி இருக்கிறோம், பின்னாடி வர்றவங்க சொல்றாங்க, இன்னும் சாமி நம்ம போய் கேட்கிறோம், கோவிக்கிறாரு என்ன ஆச்சு அப்படின்னு. நாம இந்த மாதிரி இருந்தது கோவிச்சாரு, நம்ம இப்படி திருத்தணும் அப்படின்னு வந்தா அந்த உணர்வு அங்க பதிவாகும். நாம அந்த கோபம் நல்ல அந்த அழுத்தமாக சொல்ல வரப்போ போகும்போது அது உங்க உடல்ல பதிவு செய்யறதுக்காக வேண்டி செய்யறோம். இதுகளெல்லாம் ஏன்னா நாம எதை எடுத்தாலும் சாமி கிட்ட வரம் கேட்கணும்னு நினைச்சிடும். கஷ்டத்தெல்லாம் சொல்லி அவன்கிட்ட சொல்லிட்டோம்னா அவன் எல்லாம் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி போட்டு கஷ்டத்தை பூரான்னு சொல்றோம். நாம எப்படி சொல்றோம், ஒரு வேப்ப மரம் அதுகிட்ட இருக்கக்கூடிய மனத்தால் என்ன செய்யுது, ரோஜாப்பூ மனத்தை தள்ளி விட்டுருது. அதுகிட்ட இருக்கக்கூடிய கசப்பான சத்தை என்ன செய்யுது, காத்துல இருந்து கசப்பான அந்த சத்தை அந்த மரத்துக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வை வச்சு இழுத்து அது உள்ளுக்கு பெருகிக்கிறது. அப்ப அந்த வாசனையை வெளிப்படுத்துது. அப்ப என்ன செய்யுது, தன் உடல் அந்த கசப்பை எடுத்து வளர்த்துக்கிட்டு தான் அந்த வாசனையை கொடுக்குது. அது மாதிரி நம்ம கிட்ட அந்த கசப்பான குணங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா, நான் என்ன வேணும் உங்ககிட்ட சொல்லணும்னா முதல்ல அதை எடுத்துதான் நாம பேசணும். அது இல்லைன்னா நான் பேச முடியாது. இப்ப நாம என்ன செய்யறோம், நீங்க எல்லாம் நல்லாகணும் என்றேன், அந்த மகிழ்ச்சியின் அம்சத்தை நீங்க பெறணும் அப்படின்னு என்றேன், அந்த உணர்வை என்கிட்ட எடுத்துக்கிட்டு தான் உங்ககிட்ட பேசணும். அப்ப அந்த பேசும்போது உங்ககிட்ட அது பதிவாகும். அப்ப நான் என்ன செய்யறேன், நீங்க எல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெறணும் அப்படின்னு எண்ணும் போது முதல்ல நான் அதுவாகிறேன். நீங்க நல்லா இருக்கணும், உங்க சிரமம் எல்லாம் நீங்கணும், உங்க வீட்டுல எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை என்றேன், அதை சொல்றேன். அப்ப நீங்க கேட்கும் போது என்ன செய்யும், முதல்ல அதுவாகிறேன், சொல்ல அதுவாகுது. நாம ஒரு பானையில பல சரக்கு போட்டு அது சமமா அளவு போடும்போது ருசியா இருக்குது, அதை சாப்பிட்டா நல்லா இருக்கு. அப்போ தடாப்படான்னு சண்டை போடுறாங்க ரோட்ல. இது என்ன சத்தம்னு வேடிக்கை பார்க்கறது போறீங்க. அவங்க ரொம்ப கோபமாவும் ஆத்திரமா பேசுறாங்க. உங்க பார்த்தவன்னு நினைச்சு இப்படி ரோட்ல சத்தம் போடுறாரு பாருங்க, நீங்க வேடிக்கையா சொல்றீங்க. அப்ப என்ன செய்யணும் நினைக்கிறீங்க, சொல்ல கூட இல்லை, இப்படி ரோட்ல சண்டை போடுறான்னு நினைச்சு போட்டு கொஞ்ச நேரம் நின்று நினைச்சு அந்த கோபம் அங்கேயே நின்று தாய்க்கு சொல்றோம். நேரா வீட்டுக்கு வந்து என்ன செய்வீங்க, சமையல் பண்றத பாத்தீங்கன்னா குழம்பு வச்சீங்கன்னா போறோம், அந்த காரமா வந்துடும். 2 மிளகாய் அதிகமா போட்டு காரத்தை உண்டாக்கிடுவீங்க. நீங்க தப்பு பண்ணல, இந்த உணர்வு என்ன செய்யும், இந்த காரத்தை போட்டுரும். அப்புறம் என்ன செய்யும், நாம நீங்களே எடுத்து ருசி பார்க்கும்போது காரமா தெரியுது. பையன் வந்து காரமா இருக்கு, உனக்கு எப்ப பார்த்தாலும் காரமா தெரியும், ஒழுங்கா சாப்பிடுறான்னு அவனை மிரட்டும். ஆனா வீட்டுக்காரர் வந்து கேட்க போகும்போது நீ ஹோட்டல் எங்கேயா திருட்டுவோம், அந்த ருசியிலேயே சமைக்கணும்னா எப்படி இருக்குன்னு சொல்ல வந்தது சண்டை. ஏன்னா தான் செய்த தப்ப அது மறைக்கதான் சொல்லும். ஆக நேரடியாவே அதை சொல்ல விடாது. அதான் ஆஞ்சநேயரே நம்மளுக்கு வலுவா காமிச்சது. ராமனுக்கு யாரு, ஆஞ்சநேயர் காவலும், சீதாவுக்கு யாரு காவலும், ஆஞ்சநேயர். ஒரு வேப்ப மரம் என்ன செய்யுது, தன் கசப்பான சத்தை தன் வலுவால் என்ன செய்து பாக்கி எதையுமே விடுறதில்லை. அதே கசப்பான குணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாக்கி நல்லது சொன்னா ஏத்துக்கிடுவீங்களா, அதுக்கு பேர் தான் ஆஞ்சநேயர். ஆனா அந்த கசப்பான சத்து யாரு, சீதா. அந்த கசப்பான உணர்ச்சிகள் தூண்டுறது யாரு, ராமன். நாம அந்த கசப்பான சத்தை நாம எண்ணும் போது சீதா ராமனாக மாறுது சொல். ஆனால் அந்த வலுவான நிலை அந்த கசப்பான சொல்லவே சொல்லியிருந்தேன், கஷ்டம் என்னை விட்டு போக மாட்டேங்குது, கஷ்டம் என்னை விட்டு போனா அது ஆஞ்சநேயர். அந்த கஷ்டம்னு பிடிச்சிக்கிட்டே இருக்கு. அந்த சுவை என்ன செய்து, சீதா. அந்த சொல்லாக வருவது ராமன். இப்ப நான் சொல்லக்கூடிய சொல்லெல்லாம் நீங்க காதல கேட்கறது ராமனுடைய அம்பு. ஆனால் அதே சமயத்தில் நான் பேசக்கூடிய சக்தி எல்லாம் சீதா சுவை. ஆனால் அதே சமயத்துல திருப்பி திருப்பி அதவே சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஆஞ்சநேயர். இப்படி எல்லாம் நம்மளுக்கு அர்த்தம் புரியுற மாதிரி வச்சு கதைகளை எழுதியிருக்கிறாங்க. அதை நாம யாராவது மதிக்கிறோமா, மதிக்கிறது இல்லை. என்ன ராமன் சாந்தமானவன், சீதாவும் ராமன் என்ன செய்தாங்க, அதாவது கொஞ்சம் சின்னமா சூழ்ச்சியில தன் மகனுக்கு பட்டம் கட்டணும்னு சொல்லி விட்டு தசரதன்கிட்ட சொன்ன உடனே சரி அப்பா வார்த்தை அம்மா வார்த்தை அப்பா கேட்கிறாரு, அப்பா சொல்லு தட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி
இவர் காட்டுக்குள்ள போறதாக ராமனுடைய கதைகளை எடுத்து சீதாவை கூப்பிட்டு போயிடுறார். முள்ளு மேடு இதெல்லாம் அலையிறார். ராமா உனக்கு இப்படி கெரியான்னு நாம உட்கார்ந்து அழுகதான் தெரியுது. அந்த ராமன் யாருன்னு நாம சொல்ல முடியுதோ? ஆக அப்பா சொல்லுங்கிறது யாரு? தசரத ராமா. அப்படிங்கிற போது தசரதனுடைய உடல்ல அவன் தசரதனுக்கு 16,000 மனைவிகளும் கதை எழுதியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அந்த தசரதன் தான் வாழ வேண்டும் என்றால் தினம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறான். அப்படிங்கிற போது இங்க சீதாராமான்கிற போது ராமனுக்கு ஒரு மனைவின்னு எழுதியிருக்கிறாங்க. ராமனுக்கு ஒரு மனைவி, இங்க தசரதனுக்கு அப்பாவுக்கு பல ஆயிரம் மனைவி. ஆக தசரத ராமா அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய பொருள் என்ன? தசரத ராமான்னா தசரதன் அவன் எண்ணிய எண்ணம் அது சொல்லாக வரும்போது அது ராமனாகின்றது என்ற பொருள். அப்போ நான் இப்போ பேசுகிறேன் என்றால் இப்ப நான் உங்களுக்கு பேசும்போது கோபத்தை பற்றியோ சலிப்பை பற்றியோ சங்கடத்தை பற்றியோ சஞ்சலத்தை பற்றியோ வெறுப்பை பற்றியோ வேதனை பற்றியோ சொல்லும் போது இதெல்லாம் சக்தி சீதா. அப்போ அந்த சுவையான நிலைகளை எடுத்து தசரதன் தன் உடலை சேர்க்கப்படும் போது அவன் என்னப்படி அந்த சொல்லின் தன்மை வரப்போகும்போது அவன் சொல் தசரத ராமனாக மாறும். ஆக தசரதனுக்குள் தோன்றிய அந்த ராமன் தசரதன் அப்பா சொன்ன நிலைகளுக்கு எடுக்குது. ஆக தசரதன்கிறது யாரு? அப்பாங்கிறது உடல். நமக்குள் ஒவ்வொரு நிலையிலும் எடுத்துக்கொண்ட அந்த சக்திகள் இருக்கின்றது என்ற நிலையிலும் அதுக்குள் தோன்றியதுதான் சீதா ராமா. அந்த சுவையின் நிலையில் கொண்டு அந்த எண்ணங்கள் இயங்குகிறது என்ற நிலையை தெளிவுற காட்டுவதற்கு அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஆக அந்த ராமன் எங்கே தோன்றுகின்றான்? நாம் மனிதனான இந்த உடலத்தான் நான் எந்த சுவையின் சத்தை எண்ணுகின்றனோ அந்த உணர்வின் சத்தான உணர்வுகள் சீதா ராமா. இப்ப நாம் சொல்லக்கூடியதை பேசக்கூடியதை சூரியனின் காந்த சக்தி இந்த சத்தை கவர்ந்து கொண்டால் சீதா லட்சுமியா மாறும். ஆகவே நீங்கள் காது கொண்டு இது பெற வேண்டும் என்று எண்ணும் போது சீதா ராமனாக மாறும். நீங்க கேட்டுக்கொண்ட இந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகள் அந்த உணர்வுடைய நிலைகள் அம்பாக பாய்ந்து அந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றது சீதா ராமா. அதே மாதிரி நீங்கள் அதை பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் அனுசக்தி பெற வேண்டும் என்ற அந்த இயக்கத்தை நான் எண்ணும் போது அது சீதா லட்சுமி. அதை நான் எண்ணி என் உடலுக்குள் எடுத்து சீதா திருப்பி சொல்ல போகும்போது சீதா ராமனா என்று. அப்ப அந்த சீதா ராமா என்ற அந்த மகிழ்ச்சியின் அருள்வழி என் உடல் முழுதுக்கும் படர்ந்து அதை செயலாக்கின்றது. அப்ப அந்த சொல்லாக வெளிப்படும் போது அந்த சத்து சீத்தை அந்த சுவை என் உடலாகின்றது, அது சக்தியாக மாறுகின்றது. ஆனால் அந்த சத்திலிருந்து வரக்கூடிய உணர்வின் மனம் எண்ணம் அது ராமனாகின்றது. இந்த நிலையில் கொண்டுதான் அதை நம்மளுக்கு தெளிவுரை எடுத்து சீதாராமா, கல்யாண ராமா, தசரத ராமா, கோதண்ட ராமா. கோதண்ட ராமனா சண்டைக்கு போறான். ஆக தன்னுடைய வலுவை காட்ட வில்லை எடுத்து அது முறித்தி காட்டினான். ஆக தனது வலிவின் தன்மையும் அது ஒவ்வொரு நிமிஷத்திலும் தன் சொல்லின் நிலையை கணைகளாக தொடுத்து அவன் இயக்கி காட்டினான். ஆக இதை போல அந்த உணர்வின் மனங்களின் எண்ணங்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக இப்படியெல்லாம் தெளிவுரை கதைகளாக எழுதியுள்ளார்கள். இதை போன்றுதான் நாம் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அந்த உணர்வான சக்தியை நாம் உயிர் இயக்கி அந்த உணர்வின் சத்தை உடலாக மாற்றி அந்த உடலுக்குள் இணைந்த அந்த சக்தியின் மனத்தை மீண்டும் அது நமக்குள் மனமாகி அதனை நாம் சுவாசிக்கும் போது எண்ணமாகி அது இயக்குகின்றது. நாம் எடுத்துக்கொண்ட எண்ணம் அது வித்தாகி அந்த வித்தின் சக்தி அது ஓங்கி வளர்க்கப்படும் போது அந்த நாம் ஒரு விதையை விதைத்தால் அந்த விதை எப்படி விளைந்து அதனுடைய பலனை அதே எண்ணத்தை விருத்தி செய்கின்றது. இப்ப நான் ஒரு கோபமான காரமான குணத்தை நான் பேசுகிறேன் என்றால் அந்த வித்தாக எனக்குள் முளைத்து விடுகின்றது. மிளகாயை நாம் மூண்டினால் அந்த வித்தின் சத்து காற்றிலிருந்து அந்த மிளகாய் காய்க்க செடியாகின்றது, பூவாகின்றது, பிஞ்சாகின்றது, காயாகின்றது. அது கனியாகும் போது காரத்தின் முழுமையை அடைகின்றது. அந்த முழுமையை அடைப்படும் போது அதனின் வித்தாக அது மீண்டும் உருவாகுகின்றது. இதை போலதான் நாம் மனிதன் தவறி போய் கோபமான உணர்வை பிறர் பேசும் உணர்வின் சத்தை கோபமா இருக்கும் போது நாம கூர்மையாக கவனித்தால் அந்த கோபமான உணர்வை நம் கண் அதை அந்த உடலை படம் எடுக்கின்றது. அவர் உடலிருந்து வெளிப்படும் உணர்வை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது.
அப்போ நம்ம கண்ணுக்குள் இருக்கக்கூடிய காந்தம் அவர் கோபமான சொல்லாக வெளிப்படுவதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தாலும் அந்த உடலிருந்து வரக்கூடிய இந்த காந்தம் எடுத்து நம்மளை நுகரச் செய்கின்றது. அப்ப நம்ம உயிரிலே பட்ட பின் அந்த உணர்வுகள் நமக்குள் அந்த எரிச்சலாக ஈசனுக்கு அந்த எரிச்சலான அந்த சீதா என்பது அதே சமயத்தில் அந்த அலைகளாக என் உடல் முழுதுக்கும் படர்கின்றது. அப்படி படர்ந்த உடனே உடல்ல எரிச்சல், கண்ணிலே பார்த்தோன்னா கோவப்படம் மாதிரி செவந்து போகும். சொல்லுக்குள் எரிச்சல், கேட்பவருடைய உணர்வுகளும் எரிச்சல். ஆக அந்த உணர்வின் சக்தி காற்றிலிருந்து சுவாசித்தாலும் அந்த உணர்வின் சக்தி எனக்குள் செயலாக்குகின்றது. ஆக அந்த செயலாக்கி இந்த உணர்வுகள் எனக்குள் இம் என்று ஓ பிரணவம், இம் பிரம்மம், ஆக இம் என்று பிம்பமாகி அது பிரம்மம், அது எனக்குள் சிருஷ்டித்து விடுகிறது. ஆக நான் எண்ணிய எண்ணங்கள் அது ஜீவனாகி என் உடலாக அது ஜீவன் பெறுகின்றது என்ற இந்த நிலையை தெளிவுற காட்டியுள்ளார்கள். ஆகவே இதை போன்று நாம் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைத்தையும் கேட்டறியக்கூடிய திறனும் கெட்டதை நீக்கக்கூடிய திறனும் மனிதனுக்குண்டான 6வது அறிவில் உண்டு. அதை நாம் தெளிவுற தெரிந்து கொள்வதற்காகத்தான் கதைகளை எழுதி நம்மை விநாயகனை பூஜிக்க செய்து அந்த விநாயகன் யார் என்ற நிலையை நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி உள்ளார்கள். நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்ற வரையிலும், என்றால் நான் அடிக்கடி சொல்லுகிறேன் என்று சிலர் கேட்டவங்களுக்கு தோன்றும், புதுசா வந்தவங்களுக்கு ஆகா என்று ஒரு அதிசயத்தை உண்டாக்கும். 2வது அறிஞ்சில போகும்போது சாமி சொன்னதை தான் கேட்டோம், இன்னைக்கு அதைத்தான் சொல்றாருன்னு எண்ணம் வரும். ஆக நாம் ஒரு தடவை அதை எண்ணி அது உடல்ல அதை பரிசீலனை திருப்பி என்னன்னு கேட்டா தெரியாது. ஆனா சொல்ல போகும்போது நினைவு வரும். அந்த நினைவே அதன்படி நமக்குள் விளைய வேண்டும் என்று எண்ணினால் விளையும். ஆனா நேற்று சொன்னது தானே அப்படின்னு சொல்லி விட்டாச்சுன்னா அது தான் வளர்ச்சி பெறும் சக்தி விட்டது. நீங்க நேற்று செடிக்கு உரம் போட்டீங்க, இன்னைக்கு உரம் போட்டது தானேங்கிற வகையில அந்த செடி இந்த உரத்தை ஏற்றுக்கொள்ளாம இருந்தால் செடி வளர்ச்சி ஆகுமோ? அதே போல நமக்குள் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் சக்தி உங்களுக்குள் ஒரு தடவை வித்தானாலும் அந்த உணர்வின் சத்துக்குள் நினைவுபடுத்தி அது தூண்ட செய்ய வேண்டும். அந்த தூண்டுதலான உணர்வுகள் உங்களுக்குள் அதை விளைய வைக்க வேண்டும். அதற்குத்தான் திரும்ப திரும்ப சொல்லும் ராமாயண காவியத்தை நாம் கதைகளாக சொல்லும் போது, நாம் சிறு பிள்ளையாக இருக்கும் போதும் அதே கதையை தான் சொன்னார்கள். ஆனால் அதே சமயத்தில் ராமாயணத்தை பற்றி இன்றைக்கும் அதே கதையை தான் சொல்றார்கள். ஆக முதல்ல ராமாயணத்தை சொல்லாச்சு, அந்த கதை எதுக்குன்னு யாராவது விட்டாங்களா? அதே ராமாயணத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கொஞ்சம் அமைதியா இருந்தது. ஆனால் அன்னைக்கு கிராமங்கள்ல கதையை சொல்லும் போது விடிய விடிய உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எந்த கோயிலாவது திறந்தாச்சுன்னா அந்த கோயில்ல இப்ப என்ன கதை வரும் அப்படின்னு சொன்னா கரகாட்டம் வரும். அந்த கரகாட்டத்தை வச்சு தெருக்கூத்தை வச்சு விடிய விடிய கொச்சையா பாடுறதும் ஆடுறதும் வேடிக்கை பார்த்துட்டு இது பொழுதுபோக்கு. முந்தியெல்லாம் இந்த ராமாயணமோ மகாபாரதமோ பெரியவர்கள் சொன்ன கதையோ அல்லது ஒரு வாழ்க்கையில ஒருவன் கட்டுப்போன நிலையிலிருந்து அவன் எப்படி மீட்டுக் கொண்டான் என்று கிராமப்புறங்களில் ஒரு கதையாக சொல்லி நல்ல உணர்வுகளையும் நல்ல உணர்ச்சிகளையும் பதிவு செய்தார்கள். இப்ப நீங்க அந்த கிராமப்புறங்கள்ல இந்த ராமாயணத்தை யாராவது கதை சொன்னா பொழுது அந்த வேலையத்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருன்னு நாம சொல்றோம். அதை பார்க்கும்போது வெறுப்பு வருது. அதே சமயத்துல டிவியை போட்டு உட்கார்ந்தாச்சு டமா துமார்னு சொல்லி போட்டு அங்க பாட்டு கேட்டதுன்னா உடனே என்ன செய்வாங்க வந்துடுவாங்க. அந்த டிவியில ஏதாவது கொஞ்சம் தகராறாகி படம் கொஞ்சம் கரு பொண்ணு அந்த டிவி வச்சவங்களுக்கு ஐயா நீ டிவி வச்சிருக்கன்னு சொல்லி உதைக்கே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உணர்ச்சி வேகம் இருக்குது. ஏனென்றால் மனிதனுடைய வேக துடிப்புகள் நமக்குள் நாளுக்கு நாள் மெலிந்து விட்டது. ஆகவே நாம இப்போ அடிக்கடி நாம் சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் இப்ப நீங்க இதை பெற வேண்டும் என்பதற்காக வந்து இத்தனை நேரம் திருப்பி 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 சொல்றேன். நம்ம வாழ்க்கையில ஒரு பக்கம் போன உடனே சந்தோஷமா கேட்கறீங்க, இன்னொரு பக்கம் போனா கோபமா கேட்கறீங்க, இன்னொரு பக்கம் போனா வேதனையான வார்த்தைகளை கேட்கறீங்க, இன்னொரு பக்கம் வேதனையாக நடக்கும் செயல்களை பாக்குறீங்க. அதையெல்லாம் நாம நுகர்றோம். அந்த உணர்வுகள் நம்ம உடல்ல சேருது. அந்த உடலை நாம் சேர்த்த உடனே ஒவ்வொன்றும் நம்ம உடல்ல தீய விளைவுகளாக உண்டாக்குது. ஆனா அதை நாம தொலைக்க முடியுதோ? நாம என்ன செய்யறோம்? எத்தகைய நிலைகளை நாம எதை எடுத்தாலும் இப்ப அதிகமாக நாட்டம் வருது அப்படின்னு சோப்பை போட்டு கழுவிடுறோம். சும்மா சாதாரண காய்கறி நறுக்குன்னா கையை சும்மா கழுவிடுறோம். அதே சமயத்துல விஷமான பூச்சி மருந்துகளை கட்டினா அதை காட்டியும் சாணி கீனி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சோப்பை போட்டு கழுவுறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமா கழுவுறோம். அதுக்கப்புறம் தான் சாப்பிடுறோம். இப்ப நாம சங்கடமான வார்த்தைகளை நீங்க கேட்டு வந்து நீங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன பண்ணும்? அந்த சாப்பிட அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டாங்களோ அந்த சாப்பாடோட கலந்து அந்த வேதனையான உணவு சாப்பாடோட கலக்குது. வேடிக்கைதான் கேட்டீங்க. நீங்க கேட்டுட்டு வந்து சாப்பிடும் போது அந்த உணர்வோட போயிடுது. நம்ம இறப்பையில போய் என்ன செய்யும்? அந்த வேதனையான உணர்வு உமிழ்நீரும்
நாம சத்தான ஆகாரத்தை சாப்பிட்ட சத்தும் ரெண்டும் இறப்பையில போய் நிற்கும். நாம கோழி இருக்குது இல்ல, அல்லது குருவி இருக்குது, கோழியாவது கொத்தி கித்தி தின்னு கூப்பிட்டு போகும். ஆனா குருவி என்ன செய்யும், எங்கேயாவது குருவியோ காக்காவோ மற்ற உயிரினங்களை பறவைன பூரா என்ன செய்யுது, எங்கேயாவது இறை எடுத்து வரும். இறை எடுத்து வந்தவன என்ன செய்யுது, அந்த குஞ்சு என்ன செய்யும், ஆணு வாயை திறக்கும். திறந்த உடனே எடுத்து அந்த இறைய போடும். அது போட்ட உடனே வாய் மூடி தண்ணி ரெப்பி விடும். இதே மாதிரி நம்ம சிறுகுடல் அதனுடைய பசியுடைய நிலையை உந்துன உடனே இது என்ன செய்ய, அந்த இறப்பையில இருந்து ஆணு வாயை திறக்கும். அப்ப அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி இறப்பையில இருக்கு சொத்துன்னு கீழே விடும், நமக்குன்னு மூடிக்கிடும். அது மூணு ஒண்ணு நினைச்சு அந்த ரசத்தாப்படியே வடிச்சுக்கிடும். அடுத்தாப்படி நினைச்சு கீழே இருக்கிற பசி எடுத்தோன்னு இதை தள்ளி விடும், அதை கழிச்சு எடுத்துக்கிடும். இப்படி வடிச்சுக்கிட்டே வந்து அதுல இருக்கிற சத்தெல்லாம் வடிச்சு போட்டு அதுல இருக்கக்கூடிய விஷத்தெல்லாம் வடிச்சு வெளியில அனுப்பும். ஆனா நாம அந்த விஷத்தை வடிக்கக்கூடிய திறன் இருந்தாலும் நாம வேதனைப்படுறது நல்ல ருசியான சாப்பாடை சாப்பிட்டோம். அந்த சாப்பாட்டு ருசிக்குள்ள இருக்கக்கூடிய விஷத்தை தான் பிரிக்க தெரியும் அதுக்கு. ஆனா அதே சமயத்துல வேதனையான விஷத்தை கேட்டு அறிந்து இந்த அறப்பையோட சேர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த உணர்வான சத்தை இது இறப்பை மாதிரி அது கீழே சின்ன குடல் அனுச்சி இப்படின்னு திறக்கும். ஆனா நாம கோமா பேசுனது பார்த்தோன்னா ஆணு வாயை தந்திருக்கும். மிளகா வாயில போட்டா நீங்க மூட சொல்லுங்க பாக்கலாம், காரத்தை வாயில போட்டு நீங்க மூடி பாருங்க பாக்கலாம், மூடுவீங்களான்னு பாக்கலாம். ஆனா வாயை திறந்து அலறிட்டே இருப்போம், மூட முடியாது. அந்த மாதிரி அந்த எரிச்சலான உணர்ச்சிகள் அந்த சின்ன குடலை இடிச்சு விட்டுரும். அப்ப நிச்சயம் அப்படியே ஆள அலரும். இப்ப நினைச்சு உழுக கடவுள அந்த அலரும் போது நினைச்சு உங்களுக்கு ஒரு விதமான உணர்ச்சிகள் தோன்றது தெரியலாம். நீங்க சந்தையை போடுறத பார்த்துட்டு வர்றீங்கல்ல, ஒருத்தர் கோபமா பேசுவாரு, ஒருத்தர் வேதனை போடுவார், ரெண்டும் இருக்கும். அப்ப நீங்க பார்த்துட்டு வந்தோடனே உங்க உடல்ல இந்த குடல்ல இந்த உணர்ச்சிகள் தோன்றது நிச்சயம் பார்க்கல தெரியும். இப்ப நான் சொல்றேன் இதெல்லாம் தெரிஞ்சு பாருங்க தெரியும்.